அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவையை வச்சு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி ஒரு கார தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரவையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ரவை ஊறி வந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ரவையோட ஒரு 12 பல்லு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன பூண்டு தான், சின்ன சைஸுங்கிறனால நான் 10 சேர்க்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 6 காஞ்ச மிளகா, மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, ரவை வந்து கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்கணும். அப்போ தான் தோசை சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஊறின தண்ணியோடு நான் சேர்த்துக்கிட்டேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா, மாவு நல்லா திக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டோம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு, அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தது வந்து வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய கல் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நான் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து ரொம்ப பரத்த தேவையில்லை, கொஞ்சம் அடை மாதிரி, அதாவது ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் கனமாகவே ஊற்றுங்க. இப்போ நான் அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அது வெந்து பாருங்க. ஊத்தப்பத்தில் வந்து அது மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக வெந்து வருது பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் வெந்து கோல்டு கலரில் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இதுக்கு எண்ணெய் கூட அதிகமாக தேவையில்லை, ரொம்ப லைட்டாக நெய் போட்டாலே போதும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, மறுபடியும் எண்ணெயில் சும்மா தான் ஊற்றுறேன். ரொம்ப பரத்த வேண்டாம், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஓட்ட ஓட்டையாக வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா? இருங்க, இப்போ நான் தோசை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ லூஸாக சாஃப்டாக இருக்குது. இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.